ஒரு மணி நேரமாக சத்தம் கேட்டு இருந்துச்சு லாஃப்ட்டில். என்னடா போய் பார்த்தோம்னா ஒரு பூனை ஒன்று வந்துருச்சு. எப்படி தான் வந்து என்னால் கோழி வளர்ப்பு உட்காந்துருக்கு தெரியுதா? அதனால் என்னை கண்டனே ஓடுது பாருங்கள். இந்த இடங்களே ஓடுது, இந்த இடங்களே ஓடுது. எப்படி தான் வந்துச்சுன்னே தெரில. புறாலாம் ஆல்ரெடி பயத்தில் இருக்குங்க. நீங்களே பாருங்களேன், புறாலாம் சம பயத்தில் சத்தம் கேட்டுச்சு. நான் வீட்டுக்குள்ளே வந்தேன். ஏதோ பயங்கர சத்தம், புறா ரெக்கை அடிக்கிற மாதிரி, ரெக்கை அடிக்க முடியாத மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. சரி என்னடா லாஃப்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலான்னு வந்தோம்னா இது மேலே ஏறி இருக்குங்க, இது மேலே ஜம்ப் பண்ணிடுங்க. அப்போ இவ்வளோ நாள் இந்த புறாலாம் பிடிச்சது ஒரு பூனை தான் பண்ணு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளலாம் புறா இருந்துச்சு, காணா போச்சு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டு பண்ணலாம் ஒரு எல்லாத்தையும் அந்த பூனை தான் பிடிச்சி. கிட்டத்தட்ட சொன்னால் நம்ப மாட்டேங்க, 1 2 இல்லை 15 புறா பிடிச்சிருக்குங்க. 15 புறா பிடிச்சிருக்கு. எல்லாம் புறாலாம் பயத்தில் இருக்குங்க, தெரியுதா? நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன், என்னமோ ரெக்கை அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. சரி என்னடா கேஷோட ஃபோன் எடுத்துகிட்டு வந்தோம்னா டக்குன்னு நான் கையில் நல்ல வேலை கையில் மொபைல் வச்சுருந்தேன், அதனால வீடியோ எடுக்க முடிஞ்சு. மொபைல் இல்லாட்டி வீடியோ எடுத்துருக்க முடியாது. இந்த எந்த வழியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருங்களேன், இந்த வழியாக வந்து இப்படி போகுது. இந்த பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்குது பாருங்கள், இந்த வழியாக போகுதுங்க. இந்த வழியாக வந்து இந்த இதில் போய் அடுத்து ரைட்டாக இப்படி வந்து கூண்டுக்கிட்டு நேராக ஏறிது. இதில் ஜம்ப் பண்ணிச்சு. அதெல்லாம் பார்த்தேன், ஜன்னல் வழியாக தான் பார்த்தேன். எங்கள் வீட்டில் ஜன்னல் வழியாக பார்த்தாமே எல்லாமே தெரியும். ஜன்னல் இதில் ஏறினது மட்டும் சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் மொபைல் எடுத்து வரதுக்குள்ளே ஓடிடுச்சு. நீங்கள் பார்த்துங்க, வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே போட்டு பார்த்துருப்பீங்க. நல்ல வேகத்தில் ஓடிடுச்சு. சரிங்களா? அதான் வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் சரி, ஒரு கையில் தான் ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு வந்துச்சு, நான் எடுத்து போட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூண்டை வந்து கீழே வச்சாலும் சரி, இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, கூண்டு அது மாதிரி கீழே வச்சுருந்தாலும் சரி, இல்லை ப்ரோ எங்கள் வீட்டில் கூண்டு மாடியில் இருக்குது, நாங்கள் மாடியில் இருக்கோம், நல்லா சேஃப்டியாக இருக்கும் அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா பூனை வந்து இந்த ஹைட்டு மாடி வரையும் ஏறும். நீங்கள் சொன்னாலும் நம்பலாட்டியும் அதான் உண்மை. இதெல்லாம் இருக்குது, சாதாரணமாக இதெல்லாம் ஏறிடும். இதை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னாப்பா, இந்த வழியாக வருது, இந்த வழியாக வந்து டக்குன்னு இந்த கூண்டு மேலே டக்குன்னு ஏறிடுச்சு. ஸோ ஒரு கிளாரிட்டி புரிஞ்சிருச்சு. 15 புறா காணாமல் போயிருக்குன்னு சொன்னால் பூனை தான் பிடிச்சிருக்கு, வேறு யாரும் எடுக்கலை அதை. சரிங்களா? பூனை தான் அந்த 15 புறா பிடிச்சிருக்கு. இது இந்த வழியாக தான் வருது. இப்போ ஒன்று மட்டும் நல்லா புரியுது. சரிங்களா? புறா வளர்க்கும் பிரியர்கள் தயவு செஞ்சு இந்த பூனைக்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க. இதை பற்றி நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் போடுறேன். நான் மாடியில் வளர்க்குறேன், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பெரிய மாடியில் வளர்க்குறேன், அந்த மாதிரி எந்த அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக இருந்துடாது. எப்படி இருந்தாலும் வந்துடும் பூனை. நான் கீழே வச்சு அவ்வளோ தூரம் பிடிச்சி போயிடுது. மாடியில் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுக்கு. ஏன்னா பூனைக்கு பிடிச்சது ரொம்ப உயரமாக நடந்தான். புறாக்களுக்கு எப்படி உயரமாக நட முடியும், பூனைக்கு உயரமாக நடந்தால் பிடிக்கும். பூனை ஈஸியாக பிடிச்சி தின்னுட்டு போயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நான் வரலாட்டி என்ன ஆகும், கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு புறா பிடிச்சிருக்கும். கூண்டை உடச்சே அந்த இதெல்லாம் சும்மா இந்த கம்பி தான். இதெல்லாம் கையை வச்சு இப்படி பண்ணாலும் உடஞ்சிரும். சும்மா வேஸ்ட்டான கம்பி தான் இதெல்லாம். பார்த்தீங்கன்னா ஆப்பிள் போட்டு தான் சவுண்டு கேட்குதா? இதெல்லாம் சும்மா ஓங்கி ஒரு 2 பூனை ஒன்றா வந்துச்சுன்னா அதெல்லாம் பிடிச்சி உடச்சி தின்னுட்டு போயிடும். ரொம்ப வேஸ்ட்டாக தான் கிடக்கு. ஸோ புறாவாக இருக்கும் பிறகு நான் உயரமாக வளர்க்குறேன், எங்கள் வீட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நான் கீழே வளர்க்குற வீட்டு பாதிப்புன்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க. எந்த வழியாக வேணாலும் பூனை வரலாம், எப்படி வேணாலும் பிடிக்கணும். அதுக்கு உதாரணமே நான் இப்போ ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ, அதுக்கான தான் எடுத்து போட்டேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஏன்னா ஒரு திருப்பு பூனை வந்துச்சுனால எந்த புறா வந்து கூண்டில் அடையாது. சரிங்க? அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு திருப்பு பூனை வந்துச்சுனாலே புறாக்களை வந்து கூண்டில் அடையாது, கண்டிப்பாக அடையாது. என்ன காரணம் நான் சொல்லிட்டேன். ஒரு திருப்பு பூனை அந்த வழியாக வந்துச்சுனாலும் சரி, எந்த வழியாக வந்துச்சாலும் சரி, ஒரு திருப்பு மேலே ஏறி இந்த ஆப்பிள் பாக்ஸில் உட்காந்துச்சுனாலும், இல்லை இதில் உட்காந்தாலும், அதில் உட்காந்தாலும் கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், புறாக்கள் ஒன்று கூட கூண்டில் அடையாது. நிஜமாக அதான் சொன்னதெல்லாம் உண்மை தான், நாங்கள் காமெடி கண்டி சொல்லலை. சரிங்களா? ஸோ இனிமேலாம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்களா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.